வைகை அணையில் நேற்று முதல் வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் 3ஆம் பூர்வீக பாசன தேவைக்காக நேற்று முதல் 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருந்து வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3ஆம் பூர்வீக பாசன தேவைக்காக நேற்று வைகை அணையில் இருந்து நேற்று முதல் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரானது மதுரையின் மாநகர் வைகை ஆற்று பகுதியான தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. அதோடு சேர்ந்து கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மழை தண்ணீரும் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீருமாக வைகை ஆற்று பகுதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் இருகரையும் தொட்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. வரும் 14ஆம் தேதி வரை அதாவது மொத்தம் 915 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வைகை அணையில் உள்ள 7 சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள நிலையில மதுரை மாவட்ட வைகை ஆற்று பகுதிக்கு இந்த தண்ணீர் வந்ததால இருகரையும் தொட்டு ஓடுவதால வைகை கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் அவர்கள் வளர்க்கும் பிராணிகளான ஆடு மாடுகளை வைகை ஆற்றுக்குள் இறக்க வேண்டாம் எனவும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு காவலர்களும் இந்த பகுதியில் வைகை ஆற்றுக்குள் இறங்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதியில் இரும்பு பேரிகார்டர்கள் போட்டு பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்.